மக்களே, ஒரு பக்கம் திவ்யா விசஸ் வியானா நேத்து நைட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதுல குறிப்பா திவ்யா மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வியானா வச்சிருந்தாங்க. அதுல திவ்யா நான் பண்ணவே இல்லைங்க, நாங்க இல்லவே இல்லைன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் அதோட உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனலைசஸ். இன்னொரு பக்கம் அன்சீன் ப்ரோமோல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒரு தரமான ஒரு பிளானை போட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணும்ல எல்லாரையும் வச்சு செய்யணுன்ற மாதிரி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கை போட்டுருங்க மக்களே. நானும் எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னமும் பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறவங்க கூட லைக் போடாமல் இருக்கீங்க. தயவு செய்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கீழே போட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், வியானா மற்றும் திவ்யா நேற்று நைட்டு வாட்டர்மெலன் வெர்சஸ் சாண்ட்ராவோட சண்டையை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வியானா ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வருவாங்க. யாருக்கிட்டனா, கேப்டன் திவ்யா கிட்ட. எப்பவுமே இந்த வீட்டில் நைட் டைம்ல ஸோ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூம்ல நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குள்ள போய் பேசாதீங்க, ஸோ தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்ற மாதிரி கனியோட கேப்டன்சில ஒரு ரூல் எடுத்து வந்திருப்பாங்க. நைட் டைம்ல போய் தூங்கக்கூடாது, தூங்கினா அங்க போய் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வியானா என்ன சொல்றாங்க, நீங்க வந்த முதல் நாள், ஒயில்ட் கார்டு வந்த முதல் நாள்லயே காலைல எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, தூங்கும் போது பாத்தீங்கன்னா அங்க பேச்சு சத்தம் கேட்டுட்டே இருந்தது, எனக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வைக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வைக்கும்போது அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸுக்கான காரணமே திவ்யா தான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஸோ அப்படி வச்சோடனே திவ்யா என்ன சொல்றாங்க, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க, நான்லாம் அதெல்லாம் பண்ணல, வாய்ப்பே கிடையாது, நீங்க கரெக்டா யார் பண்ணான்னு சொல்லுங்க, நான்லாம் பண்ணவே இல்லைன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. நான் பண்ணவே இல்லை, இதுவே இல்லைன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. ஓகே, உடனே இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இல்ல நீங்க தான் பண்ணீங்க, நீங்க இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, யார் கூட பேசிட்டு இருந்தேன், எங்க பார்த்தேன்னு நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, கெமி கூட தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. உடனே கெமியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கெமியை கூப்பிட்டு விசாரிச்ச உடனே கெமியில நான்லாம் இல்லை, நானும் பேசல, அவங்களும் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கெமி சொல்லிடுவாங்க. எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி கெமியுமே சொல்லிடுவாங்க. இல்ல இல்ல அடுத்து எனக்கு சாண்ட்ரா தான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை கூப்பிட்டோன்னே, இல்ல இல்ல அவ குளிச்சுட்டு இருந்தா, அவ பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தா, நாங்கெல்லாம் பேசவே இல்லை, இதுவே இல்லைன்ற மாதிரி சாண்ட்ராவை அந்த இடத்துல சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி இதுல நீங்க ஒரு குறும்படம் இப்ப எக்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னது, வியானா சொல்றதுதான் உண்மை. ஸோ நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா வியானா பொய் சொல்றா, இந்த மாதிரி அபாண்டமா பழி போடுறா திவ்யா மேலன்ற மாதிரி நேத்து நைட்லாம் வீடியோ சர்க்குலேட் ஆயிருந்தது. பட் எக்ஸாக்ட் ட்ரூத் என்னன்னா, நேத்து நைட் நான் தான் சொன்னல, நானே இந்த வீடியோ போட்டிருக்கணும், நான் டிலே தான். ஸோ அது இவங்க சொன்னது உண்மைதான், வியானா சொன்னது உண்மைதான். நான் நேத்துக்கு காலைல எழுந்து நான் பார்க்கும்போது, வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது சீக்கிரமா குளிச்சது திவ்யா அண்ட் சாண்ட்ரா தான். திவ்யா ரொம்ப சீக்கிரமா குளிச்சுட்டாங்க, அவங்களுக்கு தூக்கமே இல்லைன்றதால சீக்கிரமா குளிச்சுட்டு அங்க பெட்ரூம்ல பார்வதியை பத்தி பேசி இருந்திருப்பாங்க. பார்வதி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்கான்ற காலையே டிஸ்கஷன் நடக்கும். அங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த சுச்சுவேஷன் நடக்கும் அங்க பெட்ரூம்ல. அந்த லாஸ்ட்ல அங்கேயே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்பதான் பார்வதியை பத்தி அங்க பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க, பேசாமலாம் கிடையாது, அங்க பேசிட்டு இருந்தாங்க. அதை தான் அங்க வியானா சொல்றாங்க. ஸோ அந்த பேசிட்டு இருந்தது என்னமோ உண்மை, வியானா சொன்னது கரெக்ட். உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரச்சனை நான் இல்லை இல்லைன்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அங்க ப்ரூவ் ஆகல, ஆப்ஷனே ப்ரூவ் ஆகலன்னும் போது டைரக்டா வியானா மேல தப்புன்னு வந்துருச்சு. அப்போ கேமரா பார்த்து இப்படி ஓகே கேமரா ரெக்கார்ட் ஆகுது, பதிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருந்தது. அந்த விஷுவல்ஸ் இப்போ வியானா பத்தியா கேமராவை பார்த்துட்டு இப்படிலாம் பொய் சொல்றான்ற மாதிரி நேற்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. பட் அந்த இடத்துல கனி என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு புது ரூலா போடுங்கன்னு நீ சொல்லியிருக்கலாம், பட் அவங்களேன்னு சொல்லும் போது அவங்க பண்ணலன்றாங்க, இது ராங்கா கன்வே ஆகுது, இதெல்லாம் அப்படி பண்ணிருக்கூடாதுன்ற மாதிரி கனி அட்வைஸ் பண்றாங்க. பட் எக்ஸாக்ட் ட்ரூத் என்னன்னா, திவ்யா அதை பண்ணியிருக்காங்க, அதுல வியானா மேல தப்பே கிடையாது. திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க குறும்படம் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல சோசியல் மீடியால, பிரஜன் கூட பேசினாருன்னு, அது காலியான்னு எனக்கு தெரியாது. ஆனா திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன், அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்லை, பட் அது போயிருச்சு. ஆனா நேத்து அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, பார்வை பத்தி பேசினது நான் காலில் பார்த்தேன். ஸோ அந்த விஷுவல்ஸ் தான் கரெக்ட், இந்த விஷுவல்ஸ் அதுக்கப்புறம் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு. அதுல வியானா பக்கம் தான் நியாயம் இருக்கு, இதுல திவ்யா சொல்றது பொய் அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, அடுத்ததாக அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்ல பிரியங்கா, தீபக் மற்றும் மஞ்சரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை வச்சு எப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் 3 கெஸ்ட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கிறாங்க. ஓகே, இதுல இவங்க பேசும்போது, ஐ மீன் கனி பேசும்போது பாரு பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தீபக் சொல்றாரு, இல்ல சர்க்காஸ்டிக்கமா பேசுறாங்க, சர்க்காஸ்டிக்கா நிறைய மாத்தி மாத்தி அட்டாக் பண்றாங்கன்னும் போது உடனே மஞ்சரி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வருவோம்,
கிளீனா தெரியுது. அது ஓப்பனா தான், ஓப்பன் வார் பிட்வீன் கனி அண்ட் பாரு தான். இது வந்து சர்காஸ்டிக்லாம் இல்ல, டைரக்டாவே இப்படிதான் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு பனிப்போர் நிலவிட்டு இருக்கு அப்படின்றது. பனிப்போர் இல்லைங்க, அது எப்போ வெடிக்கும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு போர்க்களம் போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த வாரம் வாங்கின அடியில டோஸ்ல வந்து கனி கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எப்போ வேணாலும் திரும்ப வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ உடனே பிரியங்கா கோல்ட் அண்ட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க, எப்போ வேணாலும் நடக்கலான்ற மாதிரி டிஸ்கஷன் போறாங்க. ஓகே, அடுத்ததாக இப்படி ஒருத்தன் ஆடுவான்னு எனக்கு தெரிஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரி துஷாரை கலாய்க்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரா, என்னதான் வீட்டில் பண்ணிருக்கான், என்னதான் இது பண்ணிருக்கான்ற மாதிரி பேசுறாங்க. நியாயமா தானே இருக்கு. துஷார் ஒரு பக்கம், அரோரா அந்த கேட்டகரி விட்டு வெளியே வராம ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் நியாயம்தான். இத்தனை நாள் வந்து எல்லா கான்டெஸ்டன்ஸை விட ரொம்ப மோசமா இருப்பாப்புல அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு மிக்சர் கேட்டகரியில. என்ன பண்றது, அவனுக்கு வாழ்றான், கொடுத்து வச்சிருக்கிறது வாழ்றான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பிரஜன் பாத்தீங்களா, தீபக் சொல்றாரு பிரஜன் பத்தியா வெளியே ஹீரோவா இருப்பான், இங்க வந்து வில்லனா இருப்பான்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வர்றான். கொஞ்சம் இது இருக்குதோ அப்படின்ற மாதிரி தீபக் இருக்காரு. ஸோ வச்சு செஞ்சிருவோமா, தீபக்கோட செய்ய பார்ப்போமா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன். அடுத்து மஞ்சுரி. ஸோ எனக்கு என்னமோ அலைன்ஸ் வந்து பாரு பிரஜன் மாதிரி இருக்குன்னு. ஐயோ தப்பா சொல்லிட்டீங்களே மஞ்சுரி. அங்கே அலைன்ஸ் வந்து பிரஜன் அண்ட் கனிக்கு இருக்கும், பாரு அண்ட் பிரஜன் வந்து ஒற்றுமையா போற மாதிரி இல்லை. இது ஒரு டாஸ்க்னால அந்த மாதிரி பார்த்துருக்காங்க போல. மேபி அவங்க வேலை வாங்குறத வச்சு பார்த்துருக்காங்க போல இருக்கு. ஸோ அங்கே பாரு வந்து இந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னும் போது பிரஜன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஒரு கேரக்டர் ரோலை கேரக்டரா பண்ணணும்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல. அதை பேஸ் பண்ணி மஞ்சுரி நினைச்சிருப்பாங்களேன்னு தாண்டி வேற எந்த பேசிஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கு அலைன்ஸ் உருவாச்சுன்னு எனக்கு தெரியலையே. கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அடுத்து ஆஷ் ஷோவா, இந்த ஷோக்கு டீமா எஃபெக்ட் போடல, டீமா அவங்க உழைப்பை போட மாட்டேங்கிறாங்க. இந்த ஷோ ஏதோ ஒன்றுன்னு போயிட்டு இருக்கா மாதிரி இருக்கு. ஸோ அவங்கள வந்து ஒற்றுமையாக்கணும், இதுக்கான எஃபர்ட் போடுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். கொஞ்சம் சேலஞ்ச் பண்ற மாதிரி நிறைய சங்கடங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் வச்சு செய்வோமா, இறங்கி அடிப்போமா அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. தரமான சம்பவத்துக்கு ரெடியாக தான் தயாராக வந்திருக்காங்க போல இருக்கு. அதில் ஏதோ டீம் சொல்லி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் கனி பாருன்னு வரவங்க எல்லாரும் இதே பேசுறானுங்க, ஆனால் செயல்படுத்த மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு பக்கம். சரி பாரு அடிக்கிறீங்கப்பா, ரைட்டு, எப்பதான் கனி அடிப்பீங்க? வந்த ஒயில் கார்டும் அடிக்க மாட்டேங்கிறானுங்க. வந்த நாள் தொட்டுட்டு அதுக்கப்புறம் சைலண்டா போய் உட்காந்துருக்கானுங்க. இதுல சில பேர் கனி கேங் கூட போய் சேர்ந்துட்டானுங்க. இது என்ன நியாயம் தெரியல. வெளியே மட்டும் பேசும்போது வீரவசனம் வீர டைலாக்லாம் பேசி சில விஷயங்கள் பண்றதாங்க, உள்ள போன ஒண்ணுமே காணும். சில பேர் நீ என்ன பார்வதியோட சொம்பான்னு கேட்டீங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்களா அப்படி எடுத்துக்கிறீங்க. ஸோ அது தப்பு, யாரு பண்ணாலும் தப்புங்க. அது எய்தர் பார்வதி, கனி, திவ்யா, யாரா இருக்கட்டும், தப்புனா திவ்யாவோட வீடியோ போட்டதுல இருந்து அவங்க பேசினது தப்பு, அது பேசினது தப்புனா தப்புன்னு சொல்ல முடியும். அதை தான் நான் சொல்ல முடியுமே தவிர்த்து பார்வதி எத்தனை நாள் வச்சு செஞ்சிருக்கேன் நீங்க பார்த்தது இல்லையா? ஸோ அதுங்காட்டியும் பார்வதியோட பிஆர்ன்ட்டீங்க, எப்பயோ திவ்யாவோட பிஆர்ன்ட்டீங்க. ஸோ இன்னும் நான் யாருக்கடா பிஆர் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திவாகரோட பிஆர்ன்றதையும் சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, ஏதாவது ஒருத்தருக்கு இதுவா ஒரு விஷயத்த சொல்லிட்டுனா அவன் பிஆர், அவனுக்கு அப்போசிங் சொல்லிட்டா நீ இவனுக்கு பிஆர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.